வணக்கம். நாம இன்னைக்கு அலசப் போற இந்த அறிவியல் ஆதாரங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான சங்கிலித் தொடர் இருக்கு. ஆமா. அதாவது, நாம வாழறதுக்காக காடுகளை அழிக்கிறோம், அந்த இடங்களுக்கு சக்தி கொடுக்க ஆற்றலை உருவாக்குறோம். சரி. அப்புறம் அந்த ஆற்றலை பயன்படுத்தின பிறகு கழிவுகளை உருவாக்குறோம். இந்த மூணுமே ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது 3 தனித்தனி பிரச்சனை இல்ல, ஒரே பிரச்சனையின் 3 முகங்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த சுழற்சியை எப்படி புத்திசாலித்தனமா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆமா. ஒரு முகத்துல நாம செய்யற தப்பு மத்த 2 முகத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, அப்போ அந்த சங்கிலியோட முதல் கண்ணில இருந்து ஆரம்பிக்கலாம். காடுகள். பொதுவா காடுனா நமக்கு மரம், விலங்குன்னு தான் தோணும். ஆனா உங்க ஆதாரங்கள்ல அத கார்பன் தொட்டிகள், அதாவது கார்பன் சிங்க்ஸ்னு சொல்லிருக்கு. ஆமா. அது என்ன தொழில்நுட்ப வார்த்தை மாதிரி இருக்கு? அதோட அர்த்தம் என்ன? அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி. காடுகள் பூமியோட நுரையீரல் மாதிரி. நாம வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு, தொழிற்சாலை புகை இது எல்லாத்தையும் ஒரு பஞ்சு மாதிரி உறிஞ்சுக்குதா? கரெக்ட், உறிஞ்சுகிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த ஒரு செயல்பாடு நின்னா கூட போதும், பூமியோட காலநிலையே மாறிடும். அதனால தான் அது வெறும் காடு இல்ல, ஒரு உயிர் காக்கும் தொட்டி. அப்போ இந்த உயிர்காக்கும் தொட்டிகளை நாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா? ஆனா உங்க குறிப்புகள்ல ஒரு புள்ளி விவரம் என்ன ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ம், இந்தியால ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுதாம். இது எவ்ளோ பெரிய ஏரியான்னு கற்பனை செய்யவே முடியல. இதுக்கு காரணம் நம்ம வளர்ச்சி தான். மக்கள் தொகைக்கு வீடு கட்ட, விவசாயம் செய்ய, தொழிற்சாலை அமைக்க இது எல்லாத்துக்கும் நிலம் தேவைப்படுது. அப்ப முதப்பலி காடுகள் தானா? ஆமா. இது தவிர அணைகள், சுரங்கங்கள்னு பெரிய திட்டங்களும் காடுகளை அழிக்குது. இதோட விளைவு உடனடியா தெரியும். வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுலாம் ஏற்படும். மக்கள் அவங்க தேவைக்காக காடுகளை அழிக்கும்போது அத அவங்களே தடுத்து நிறுத்தின சம்பவங்களும் நடந்திருக்கும் இல்லையா? இங்கதான் உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஷிப்கோ இயக்கம் என் கவனத்தை ஈர்த்தது. ஆமா, ஷிப்கோ இயக்கம் இந்திய சுற்றுச்சூழல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனை அது. 1973ல நடந்திருக்கு. ஆமா. இன்றைய உத்தரகாண்ட் மாநிலத்துல மலை கிராம மக்கள் அவங்களோட மரங்களை வெட்ட வந்தப்போ அவங்க ஆயுதமெல்லாம் எடுக்கல. அப்புறம் என்ன செஞ்சாங்க? பெண்கள், குழந்தைகள்னு எல்லாரும் ஓடி போய் அந்த மரங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஷிப்கோங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில தழுவுதல்னு தான் அர்த்தம். அடேங்கப்பா, மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி எங்களை வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அதேதான். அந்த மக்களின் உறுதிக்கு முன்னாடி அரசாங்கமே பணிஞ்சது. அடுத்த 15 வருஷத்துக்கு இமயமலை பகுதியில மரம் வெட்ட தடை விதிச்சாங்க. இது ஒரு பெரிய வெற்றி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது அரசாங்கம் மட்டும் செய்ய வேண்டியது இல்ல. கரெக்ட். உள்ளூர் மக்களோட பங்களிப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். காடுகளை பத்தி பேசும்போது அங்க வாழ்ற உயிரினங்களையும் பேசணும். காடு அழிஞ்சா அதோட வீடும் அழியுது. உங்க ஆதாரங்கள் படி 1970ல இருந்து 2014 வரைக்கும் இந்தியால வன உயிரினங்களோட எண்ணிக்கை 52% குறைஞ்சிருக்கு. ஆமா, பாதிக்கு மேல. ஐயோ, இது நம்பவே முடியாத ஒரு சரிவு. இது ஒரு அமைதியான பேரழிவு. இதை தடுக்கத்தான் 1972ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. வேட்டையாட தடை, தேசிய பூங்காக்கள் உருவாக்குறது, இதெல்லாமா? ஆமா. இந்தியாவோட முதல் தேசிய பூங்காவான ஜிம் கார்பெட் பூங்கா 1936லயே ஆரம்பிச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நீலகிரி பகுதி கூட ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம்தான். சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தனி நபர்களோட ஆர்வம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்? உங்க ஆதாரங்கள்ல தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, ராதிகா ராமசாமி இந்தியாவின் முதல் பெண் வனவிலங்கு புகைப்பட கலைஞர்னு சொல்றாங்க. ஒரு போட்டோகிராஃபர் எப்படி வனவிலங்கு பாதுகாப்புக்கு உதவ முடியும்? நல்ல கேள்வி. அவங்க மாதிரி ஆட்கள் வெறும் போட்டோ எடுக்கிறதில்ல. அவங்க காடுகளோட கதைகளை, அங்க வாழ்ற உயிரினங்களோட அழக, அதோட பிரச்சனைகளை அவங்க கேமரா வழியா உலகத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறாங்க. ஆமா. நாம நேர்ல பார்க்க முடியாத ஒரு புலியோட கம்பீரத்தை அவங்க போட்டோல பார்க்கும்போது தான், அடடா, இதை இழந்துடக்கூடாதுன்னு நமக்கு தோணும். அவங்க ஒரு தூதுவர் மாதிரி. ஆக, காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல நடவடிக்கைகள் தேவைப்படுது. ஆனா இந்த அழிவுக்கான மூல காரணம் நம்மளோட ஆற்றல் தேவைதானே. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஆற்றல் மேலாண்மைக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, நம்ம நவீன வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் ஆற்றலால தான் இயங்குது. ஆனா அந்த ஆற்றல் எங்கிருந்து வருதுங்கிறது தான் பிரச்சனையே. பெரும்பாலும் நிலக்கரி, பெட்ரோலியம், புதைப்படிவ எரிபொருட்கள். ஆமா, அதிலிருந்து தான். இந்த புதைப்படிவ எரிபொருட்களோட பாதிப்புக்கு உங்க ஆதாரங்கள்ல தாஜ்மஹால ஒரு உதாரணமா சொல்லியிருக்கு.
காற்று மாசால தாஜ்மஹால் மஞ்சள் நிறமா மாறுதுன்னு படிச்சிருக்கோம். ஆனா அது எப்படி நடக்குது? தாஜ்மஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையத்திலிருந்து வர்ற சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயுக்கள் தான் காரணம். ஓ, அந்த வாயுக்கள் என்ன பண்ணும்? அது காத்துல இருக்கிற நீரோட கலந்து கந்தக அமிலமா நைட்ரிக் அமிலமா மாறும். அதுதான் அமிலமழை. அந்த மழை தாஜ்மஹால் மேல பெய்யும் போது. ஆமா, அந்த வெள்ளை பளிங்கு கற்கள் மேல படும்போது அது ஒரு ரசாயன வினை புரிஞ்சு கற்களை அரிச்சு மஞ்சள் நிறமா மாத்திடுது. ஒரு வரலாற்று சின்னமே நம்ம ஆற்றல் தேவைக்காக சிதைஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை தாஜ்மஹாலை சுற்றியே தொழிற்சாலைகள் இல்லைனா இந்த பாதிப்பு நமக்கு தெரியாமலே போயிருக்குமோ? தெரிஞ்சிருக்கும், ஆனா கொஞ்சம் மெதுவா. தாஜ்மஹால் வெள்ளையா இருக்கிறதால பாதிப்பு கண்ணுக்கு தெரியுது. ஆனா இதே அமிலமழை நம்ம விவசாய நிலத்துல நீர்நிலைகள்ல விழுந்துட்டு தான் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. நம்மங்கிட்ட தீர்ந்து போகாத மாசற்ற மாற்று ஆற்றல் மூலங்களும் இருக்கு இல்லையா? அதுல சூரிய ஆற்றல் முதன்மையானது. ஆமா, உங்க குறிப்புகள்ல ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்கு. சூரியன்லிருந்து வர மொத்த ஆற்றல்ல வெறும் 47% தான் பூமிக்கு வந்து சேருதாம். ஆமா. அந்த 47%த்துல ஒரு சின்ன பகுதியை நம்ம சரியா பயன்படுத்தினா கூட போதும். உலகத்தோட மொத்த ஆற்றல் தேவையும் பலமுறை பூர்த்தி செஞ்சிடலாம். அதுக்கு தான் இந்த சோலார் பேனல்கள், அதாவது சூரிய மின்கலன்கள் உதவுது. கரெக்ட். அது சிலிக்கானால ஆனது. சூரிய ஒளி அது மேல படும்போது அதுல இருக்கிற எலக்ட்ரான்களை தட்டி எழுப்பி ஓட வைக்கும். இந்த எலக்ட்ரான்களோட ஓட்டம் தான் மின்சாரம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து வர்ற ஒளிய வச்சு நம்ம வீட்டு லைட்டை எரிய வைக்கிறோம். சொல்லப்போனா அதுதான் உண்மை. தெருவிளக்குகள்ல இருந்து செயற்கைக்கோள் வரைக்கும் இது பயன்படுது. இது பெரிய அளவுல சாத்தியமா? உங்க ஆதாரங்கள்ல 100 சூரிய வெப்பச்சூடேற்றிகள் மூலமா ஒரு வருஷத்துக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ஒரு சின்ன உதாரணம் தான். இன்னைக்கு பிரம்மாண்டமான சூரிய மின்சக்தி பூங்காக்கள் உலகம் புறா வந்துருச்சு. இதோட பெரிய நன்மை என்னன்னா, ஒவ்வொரு வீட்டு மாடியும் ஒரு சின்ன மின் உற்பத்தி நிலையமா மாற முடியும். சூரியனை போலவே காத்துக்கும் பெரிய பங்கு இருக்கு. ஒரு பெரிய காற்றாலை கிட்டத்தட்ட 300 வீடுகளுக்கு தேவையான கரண்ட் கொடுக்கும்னு சொல்றீங்க. நிஜமாவா? ஆமா, அது உண்மைதான். ஆனா இதுல சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு. அதென்ன? காற்றாலை அமைக்க பெரிய நிலம் தேவை. அப்புறம் காத்து எப்பவும் ஒரே வேகத்துல வீசாது. அதனால இதை மட்டும் நம்பி இருக்க முடியாது. ஓ, சூரிய ஆற்றலுக்கும் இது பொருந்தும் இல்லையா? ராத்திரியில சூரிய ஒளி இருக்காது. ஆமா. அதனால இந்த ஆற்றலை சேமிச்சு வைக்க நல்ல பேட்டரிகள் தேவை. அந்த தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. இது தவிர நீர்மின் சக்தி, அப்புறம் ஓதா ஆற்றல்னு சொல்லியிருக்கு. ஓதா ஆற்றல்னா கடல் அலைகள்ல இருந்து மின்சாரம் எடுக்கிறதா? ஆமா, கடல் அலைகளோட ஏற்ற இறக்கத்தை பயன்படுத்துறது. நீரோட அடர்த்தி காத்தை விட அதிகம். அதனால மெதுவா நகர்ற கடல் நீரோட்டம் கூட பெரிய டர்பைனை சுத்தி மின்சாரம் தயாரிக்க போதும். சரி, ஒரு பக்கம் காடுகள் அழிச்சு ஆற்றலை உருவாக்குறோம், இன்னொரு பக்கம் அந்த ஆற்றலை பயன்படுத்தி நாம வாங்குற ஒவ்வொரு பொருளும் கடைசியில கழிவா மாறுது. இது நம்மள அந்த சங்கிலியோட கடைசி கண்ணிக்கு, அதாவது கழிவு மேலாண்மைக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, நாம உருவாக்குற கழிவுகளையே ரொம்ப அபாயகரமானது இந்த மின்னணு கழிவுகள், அதாவது இ-வேஸ்ட். நம்ம பழைய கம்ப்யூட்டர், செல்போன், சார்ஜர் இதெல்லாமா? இதுல அப்படி என்ன ஆபத்து இருக்கு? இதுல இருக்கிற ஈயம், பாதரசம், காட்மியம் மாதிரி உலோகங்கள் நம்ம அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்தையே சிதைக்கக்கூடியது. எப்படி சொல்றீங்க? ஈயம் குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை நேரடியா பாதிக்கும். பாதரசம் நரம்பு மண்டலத்தை அழிக்கும். ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, உங்க ஆதாரங்கள் படி இந்தியால உருவாகிற இந்த இ-வேஸ்ட்ல வெறும் 5% மட்டும்தான் சரியா மறுசுழற்சி செய்யப்படுது. என்னது, 5% தானா? அப்போ மீதி 95% எங்க போகுது? முறைப்படுத்தப்படாத குப்பை கிடங்குகளுக்கு தான். அங்க அதை ஒன்னு எரிப்பாங்க, இல்ல நிலத்துல புதைப்பாங்க. அப்படி செய்யும்போது அந்த நச்சு உலோகங்கள் நிலத்தடி நீர்ல கலந்து திரும்பவும் நம்ம உணவு சங்கிலிக்கே வந்துடும். இது ஒரு சமூக பொருளாதார பேரழிவு. ரொம்ப கவலையா இருக்கு. சரி, மின்னணு கழிவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம தினமும் உருவாக்குற வீட்டு கழிவுகளை எப்படி நிர்வகிக்கிறது? உங்க ஆதாரங்கள்ல 3 முறைகள் சொல்லியிருக்கு. அதுல நிலத்தில் நிரப்புதல், அதாவது லேண்ட்ஃபில்னு ஒன்னு இருக்கு. ஆமா, ஆனா அது குப்பைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துற மாதிரி தானே இருக்கு. இது எப்படி தீர்வாகும்? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. நிலத்தில் நிரப்புதல் ஒரு சரியான தீர்வு கிடையாது. அது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். அப்போ அதனால என்ன பிரச்சனை? அந்த குப்பை கடங்கள்ல இருந்து லீச்சேட்னு ஒரு நட்சத்திரம் கசிஞ்சு நிலத்தடி நீரை கெடுக்கும். அதனாலதான் மத்த 2 முறைகளும் ரொம்ப முக்கியம். தனித்து பிரித்தல், அப்புறம் உரமாக்குதல். ஆமா, இதுல முதல் படி தனித்து பிரிக்கிறது தான். மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு.
இது ஒண்ணும் பெரிய அறிவியல் இல்ல. நம்ம பாட்டிங்க சமையலறை கழிவ தோட்டத்துக்கு உரமா போட்டாங்க இல்லையா? ஆமா, அதுதான் உரமாக்குதல். அதேதான். நாம அந்த பழக்கத்தை மறந்துட்டோம். இப்போ திரும்ப கத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். மக்கும் கழிவுகளை உரமா மாத்துறது, கழிவ வளமா மாத்துற ஒரு அற்புதமான முறை. திடக்கழிவுகள் மாதிரி கழிவு நீரும் ஒரு பெரிய பிரச்சனை தானே. சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் நேரா ஆறுகள்ல கலக்குது. ஆமா, ஆமா. இந்த கழிவு நீரை சுத்திகரிக்க ஒரு அருமையான செயல்முறை இருக்கு. அது எப்படிங்க? முதல்ல அதுல இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி பெரிய திடப்பொருட்களை வடிகட்டிடுவாங்க. ம். அப்புறம் அந்த தண்ணிய ஒரு பெரிய தொட்டிக்கு அனுப்புவாங்க. ம். இந்த இரண்டாம் கட்டத்தை பசியுள்ள பாக்டீரியாக்களின் விருந்துன்னு சொல்லலாம். பாக்டீரியாக்களோட விருந்தா? அது என்ன? ஆமா, அந்த தொட்டிகள்ல கோடிக்கணக்கான நன்மை செய்யற பாக்டீரியாக்களை செலுத்துவோம். ம். அப்புறம் ஆக்சிஜன் அந்த தொட்டிக்குள்ள பாய்ச்சும்போது அந்த பாக்டீரியாக்கள் கழிவுல இருக்கிற எல்லா கரிமப் பொருட்களையும் வேகமா சாப்பிட்டு தீர்த்துடும். அப்ப தண்ணி இயற்கையாவே சுத்தம் ஆயிடுதா? ஆமா, கடைசி கட்டமா குளோரின் வச்சு மீதம் இருக்கிற கிருமிகளை அழிச்சிட்டா அந்த நீர் திரும்பவும் பயன்படுத்த தகுதியானதா மாறிடும். இந்த விரிவான ஆய்விலிருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சுற்றுச்சூழல் மேலாண்மைங்கிறது மரம் நடுறது மட்டும் இல்ல, நாம பயன்படுத்துற ஆற்றல், உருவாக்குற கழிவுகள்னு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்கியது. நிச்சயமா, இது ஒரு முழுமையான அணுகுமுறை. வளங்களை சேமிக்கிறது, மாற்று வழிகளை தேடுறது, கழிவுகளை சரியா அகற்றுறதுன்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம கவனம் தேவை. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன ரொம்ப கவர்ந்தது? 2ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கலிகால் சோழனால கட்டப்பட்ட கல்லணை. ஆமா, கல்லணை. அது இன்னிக்கும் பயன்பாட்டுல இருக்கு. உலகின் 4வது பழமையான அணை. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிமெண்ட் இல்லாம வெறும் கற்களை வச்சு கட்டின ஒரு அமைப்பு இன்னிக்கும் ஒரு நதியோட போக்கையே கட்டுப்படுத்துது. அது இயற்கையோட ஏய்ந்த ஒரு பொறியியல் அற்புதம். ஆமா. இப்போ இத யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நவீன இயந்திரமும் இல்லாத காலத்துல இயற்கைய சிதைக்காம பல நூற்றாண்டுகள் நிக்கிற ஒரு தீர்வை அவங்களால உருவாக்க முடிஞ்சதுன்னா, ம் செயற்கை நுண்ணறிவு, நானோ தொழில்நுட்பம்னு இவ்ளோ வளர்ந்த நாம நம்ம சுற்றுச்சூழலுக்காக எவ்ளோ நிலையான தீர்வுகளை உருவாக்க முடியும். நம்ம கற்ற அணைகள் ஏன் 100 வருஷத்துல வலுவிளக்குது? ஒருவேளை தொழில்நுட்பத்துல நாம முன்னோக்கி போன அளவுக்கு இயற்கைய புரிஞ்சுக்கிறதுல பின்தங்கிட்டோமா? இத சிந்திச்சு பாருங்க.